வணக்கம். கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கிற 2000 வருஷம் பழமையான மிக பிரமாண்டமான பேரூர் பட்டீஸ்வரர் கோயில பத்தின ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று அலசலுக்கு உங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. 2000 வருஷ வரலாறு ஒரு இடத்துல அப்படியே உறைஞ்சு கிடக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். சரி, நாம தாமதிக்காம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பயணத்துல 4 முக்கியமான விஷயங்களை அலச போறோம். முதல்ல இந்த கோயிலோட வரலாறு. 2வது இந்த திருத்தலத்துக்கு இருக்கிற பலவிதமான பெயர்கள். 3வது எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற கட்டிடக்கலை. கடைசியா இங்க நடக்கிற கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் திருவிழாக்கள். முதல் பகுதி கோயிலின் வரலாறு மற்றும் அதன் 2000 கால பாரம்பரியம். வானலாவ உயர்ந்து நிக்கிற இந்த பிரம்மாண்டமான நுழைவாயில் கோபுரத்தை பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு ஆச்சரியம் தொத்திக்கும். இதுதான் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலோட அடையாளம். இங்க சிவபெருமான் பட்டீஸ்வரர் அப்படிங்கிற பெயர்லையும் அவரோட துணைவியார் பார்வதி தேவி பச்சை நாயகி அம்மன் அப்படிங்கிற திருநாமத்தோடையும் அருள் பாலிக்கிறாங்க. இதோட வண்ணங்களையும் இதில் இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகளையும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இதோட உண்மையான பிரம்மாண்டம் உங்களுக்கு புரியும். இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் ரொம்பவே ஸ்பெஷல். தமிழ்நாட்டுல கோயம்புத்தூரோட மேற்கு பகுதியில ரொம்ப அமைதியான ஒரு சூழல்ல இது அமைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வரலாற்று சிறப்புமிக்க நொய்யல் ஆற்றங்கரையில இது இருக்கிறது. இதோட ஆன்மீக அதிர்வலைகளை இன்னும் அதிகமாக்குது. இயற்கையும் ஆன்மீகமும் சேர்ற ஒரு அட்டகாசமான இடம் இது. இதோட பழமைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இது ஏதோ நேத்ரோ இல்ல 100 வருஷத்துக்கு முன்னாடியோ கட்டப்பட்ட கோயில் கிடையாது. கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே புகழ்வாய்ந்த சோழ பேரரசர் கரிகால சோழனால இதுக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்த 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகள்ல சோழ பேரரசர்கள் இத பெரிய அளவுல விரிவுபடுத்தினாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2000 வருஷங்களா கம்பீரமா நிலைச்சு நிக்கிற ஒரு மாபெரும் வரலாறு இது. அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். பல பெயர்களை கொண்ட திருத்தலம் மற்றும் காலப்போக்குல அந்த அடையாளங்கள் எப்படி மாறுச்சு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். காமதேனூபுரி, பட்டிப்புரி, அதிப்புரி, தக்ஷ கைலாசம், தவசிதபுரம், ஞானபுரம், கல்யாணபுரம், பிறவநெறித்தலம், பசுபதிபுரம், அப்புறம் மேலை சிதம்பரம். அப்படா, எத்தனை பேர்கள் பாத்தீங்களா? இந்த ஒவ்வொரு பேரும் பல நூறாண்டுகளா இந்த திருத்தலத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவ்ளோ பேர்கள் இருக்கிறதே மக்கள் மனசுல இந்த கோயில் எந்த அளவுக்கு ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த புனித தலம் சாதாரண மக்களை மட்டுமில்ல, பழம்பெரும் தமிழ் புலவர்களையும் காந்த மாதிரி ஈர்த்திருக்கு. உதாரணத்துக்கு அருணகிரிநாதர், கச்சியப்ப முனிவர் மாதிரி மாபெரும் புலவர்கள் இந்த கோயிலோட சிறப்பை பாடி போற்றியிருக்காங்க. அவங்களோட இலக்கிய படைப்புகள் மூலமா பேரூரோட பெருமை இன்னிக்கும் தமிழ் உலகத்துல நிலைச்சு நிக்குது. இப்போ 3வது பகுதி பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை மற்றும் தமிழ்ச்சோழர்களின் கைவண்ணம். இங்க இருக்கிற தூண்களை பார்க்கும்போது நம்ம கண்கள் அப்படியே விரியும். எவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் பாருங்க. இந்த தூண்கள் முழுக்க சிவனோட பல்வேறு வடிவங்களை குறிக்கிற சிற்பங்கள் இருக்கு. குறிப்பா காசிமுனியோட மகன்கள்ல ஒருவனை சிவபெருமான் அழிக்கிற அந்த சிற்பம் சோழர்களோட சிற்பக்கலை திறனுக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு கல்லிலையும் அத்தனை உணர்வுகளை கொண்டு வந்திருக்காங்க. கோயிலுக்குள்ள இருக்கிற கனக சபை ஒரு உண்மையான கட்டிடக்கலை அதிசயம்னே சொல்லலாம். இந்த பிரத்யேகமான மண்டபத்துல சிவபெருமானான நடராஜரோட அற்புதமான தங்கச்சிலை இருக்கு. ஆனா அதுக்கு மேல இருக்கிற கூரைய நிமிர்ந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே ஆடி போயிடுவீங்க. ஆமாங்க, அந்த கூரை முழுக்க கல் சங்கிலிகளால ஆன ஒரு வலையமைப்பால மூடப்பட்டிருக்கு. கடினமான கற்பாறைய வளைச்சி சங்கிலியா செதுக்குன அந்த பண்டைய சிற்பிகளோட திறமைய என்னன்னு சொல்றது, அபாரம் இல்ல? இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கலாச்சாரம் மற்றும் திருவிழாக்கள், அதாவது இன்றும் வாழும் மரபுகள். சிவபெருமான் தன்னோட புகழ்பெற்ற ஆனந்த தாண்டவத்தை இங்கேதான் ஆடினார் அப்படின்னு ரொம்ப ஆழமா நம்பப்படுது. அந்த தெய்வீக நடனத்தை கொண்டாடும் விதமா ஒவ்வொரு வருஷமும் இங்க ஒரு பாரம்பரிய நடன வாரம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். இந்தியா முழுக்க இருக்கிற பரதநாட்டிய கலைஞர்கள் இங்க வந்து தங்களோட கலைய இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறத பாக்குறதே ஒரு அலாதியான அனுபவம். இங்க நடக்கிற 2 முக்கியமான திருவிழாக்களை பத்தி நம்ம கண்டிப்பா பேசணும். ஒன்னு பங்குனி மாசத்துல நடக்கிற மாபெரும் பங்குனி உத்தரம். இது பிரம்மாண்டமான கோயில் தேரோட்டத்தை கொண்டது. இன்னொன்னு ஆனி மாசத்துல நடக்கிற நாற்று நடும் திருவிழா. இது நொய்யல் ஆற்றங்கரையில இருக்கிற உள்ளூர் விவசாய மக்களால நடத்தப்படுற ஒரு தனித்துவமான சடங்கு. 2ம் முற்றிலும் வேற வேற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஆழமான கலாச்சார வேர்களை கொண்ட திருவிழாக்கள். பங்குனி உத்தர தேரோட்ட திருவிழாவோட பிரம்மாண்டத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாது.
பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உன்னு கூடி விண்ணை பிளக்கிற முழக்கங்களோட அந்த மாபெரும் தேர்களை வீதிகள்ல இழுத்துட்டு வர்ற காட்சியை பார்க்கும்போது உடம்பு அப்படியே புல்லரிக்கும். ஆன்மீகமும் மக்களோட பக்தியும் ஒன்னா சேர்ற ஒரு அற்புதமான தருணம் அது. நம்ம முன்னாடி பார்த்த அந்த விவசாயிகளோட நாற்று நடும் திருவிழா சும்மா ஏதோ ஒரு சாதாரண சடங்கு கிடையாது. பழங்காலத்துல கொண்டாடப்பட்ட இந்திர விழாவோட ஒரு முக்கிய பகுதி தான் இது. இத பத்தி கச்சியப்ப முனிவர் எழுதின பேரூர் புராணம் அப்படிங்கிற வரலாற்று நூல்லையே ரொம்ப தெளிவான குறிப்புகள் இருக்கு. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு சடங்கு இன்னிக்கும் அதே ஆற்றங்கரையில தொடர்ந்துட்டு வர்றது நம்ம கலாச்சாரத்தோட வலிமையை காட்டுது இல்லையா? 2000 வருஷம் வரலாறு, கரிகால சோழனோட கட்டுமானம், கல்லாலான சங்கிலி கூரன்னு பல ஆச்சரியங்களை இந்த வரலாற்று அலசுல நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கம்பீரமா நிலைச்சு நிக்கிற இந்த மாபெரும் கலை மற்றும் ஆன்மீக பொக்கிஷத்தை நீங்க எப்போ நேர்ல போய் பார்க்க போறீங்க? கண்டிப்பா ஒரு முறை நேர்ல போய் இந்த வரலாற்று சுவடுகளை உணர்ந்து பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாவும் பயனுள்ளதாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.